ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம இந்த பட்டு பாவாடைக்கு மேட்சிங்காக தான் ஒரு ஜிம்கா செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 0.5 இன்ச் MDF எடுத்திருக்கேன். ஸ்டட்டு இந்த சைஸில் தான் பண்ண போகிறோம். நான் MDFில் பண்ணலை, நான் OHP ஷீட்டில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் MDFில் கூட பண்ணிக்கலாம். OHP ஷீட்டு கீழே MDF பேஸ் வச்சு நான் க்ளூ போட்டுப்பேன். இதுக்கு நம்ம என்னென்ன குந்தன்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா, கிளாஸி ஒயிட் தீபம் குந்தன் தான் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஜும்கா ப்ளூ கலர் சில்க் த்ரெட் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு MDF OHP ஷீட்டு கீழே வச்சுட்டு கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ளூ போட்டால் கரெக்டான சைஸ் வந்துடும், ரவுண்ட் ஷேப்பு. க்ளூ போட்டுட்டு அது மேலே நான் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ MDF எடுத்துகிட்டு பண்ணலாம். தீபம் குந்தனை 1 by 1 நான் பேஸ்ட் பண்ணுறேன். நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த ஸ்டோன்ஸில். நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா மேட்ச் ஆச்சு. செவன் குந்தன்ஸ் இந்த சர்க்கிளுக்கு தேவைப்பட்டுச்சு. இனி உள்ளே இன்னொரு லேயர் கொடுக்க போகிறோம். சேம் உள்ளே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ்லேயே லைட்டாக போட்டுக்கணும். கொஞ்சமாக அந்த ஓரமாக மட்டும்தான் போடணும், வெளியே வரக்கூடாது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோன்ஸ் தேவைப்படும். கரெக்டாக பொறுமையாக வைங்க. முடிச்சிட்டோம். இப்போ சென்டராக நம்ம ப்ளூ காம்பினேஷன் போடுறோம்ல, அதனால சென்டராக ரவுண்டு குந்தன் 3 mm ரவுண்ட் குந்தன் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு ஸ்டட் மேக் பண்ணிக்கலாம். இந்த குந்தன் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். தீபம் குந்தன் நிறைய கலர்ஸ் இருக்குது. சென்டர் கிளிப் மேக் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபம் குந்தன் யூஸ் பண்ணி நம்ம சென்டர் கிளிப் மேக்கிங் நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வேறு கலரில் வேணுன்னா கூட நாங்கள் பண்ணித்தரலாம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரீசெல்லிங் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 1 வீக் பிஃபோர் லோட்டஸ் பெட்டல் சென்டர் கிளிப் மேக்கிங் வீடியோ போட்டிருந்தோம். அது செம்ம ரெஸ்பான்ஸு, நிறைய என்கொயரிஸ், ஆர்டர்ஸ் கூட வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் கேட்கும்போது, இந்த டிசைன் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டட்டு மேக் பண்ணி முடிச்சிட்டோம். அது நல்லா இனி ட்ரை ஆகட்டும். இப்போ ஜும்கா ரேப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரேப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். நூல் சுற்றும் போது உங்களுக்கு அது வெளியில் தெரியாது, நல்லா நீட் ஃபினிஷிங் வரும். நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சில்க் த்ரெட் தான் இதில் ரேப் பண்ண போகிறேன். ஜும்கா பேஸ் பார்த்தீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர், அதாவது மீடியம் சைஸு ஜும்கா பேஸு. இதில் 30 சென்டிமீட்டர் லென்த் போர்டுக்கு நான் 20. ஃபஸ்ட்டு நல்லா க்ளூ போட்டு நல்லா காய விட்டுறணும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கலண்டு வராது. முடிச்சிட்டோம். நான் ரேப்பிங் வீடியோ வேணும்னா தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டட் லேயர் ஒர்க்காக பண்ணிட்டதுனால நம்ம ஜும்கா சிம்பிளாக தான் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டிக்க போகிறோம். 2 ஜும்காலையுமே ஸ்டோன் செயின், ஒயிட் ஸ்டோன் செயின் நம்ம ஒட்டிக்க போகிறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டட்டில் 3 mm ப்ளூ குந்தன் யூஸ் பண்ணோம்ல, ரவுண்ட் குந்தன், அதுதான் ஜும்காலையும் ஒரு 4
4 சைட்ஸுக்கும் 1 1 வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஸ்டட்டு வந்து லேயர் ஒர்க்கு, ஜும்கா வந்து சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த டிசைன் மேக் பண்ணும்போது நான் ஸ்டட்டில் யூஸ் பண்ண தீபம் குந்தனே இதில் ஜும்காலையும் வந்து 1 1 அந்த மாதிரி வச்சிடலாமான்னு பார்த்தேன். பட் வந்து அது நல்லா இல்லை, செட் ஆகலை. ஸோ நம்ம ரவுண்ட் வச்சே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாவே வந்திருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒன்று முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஜும்காலையும் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 2 ஜும்கா மேலேயும் ஃப்ளவர் கேப் பேஸ்ட் பண்ணிக்கணும். லைட்டாக அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதை சுற்றி வந்து க்ளூ போட்டுட்டு ஃப்ளவர் கேப் எடுத்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹெட் பின்னில் பீட்ஸ் போட்டு லூப் ரெடி பண்ணணும். ஹெட் பின்னில் ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டுட்டு ஜும்கா உள்ள வழியாக எடுத்து மேலே இன்னொரு கோல்ட் பீட் போட்டு தான் வந்து நம்ம லூப் ரெடி பண்ணணும். அது முன்னாடி வந்து இந்த ஸ்டட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். OHP ஷீட்லேருந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டட் பேஸ் போட்டு வச்சிடலாம். எப்படி நீட்டாக கட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பொறுமையாக கட் பண்ணுங்கள், நீட் ஃபினிஷிங் வரணும். நீங்கள் MDF பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். OHP ஷீட்டில் இல்லை வேக்ஸ் ஷீட்டில் பண்ணுறீங்கன்னா அந்த கட் பண்ணும்போது அந்த எட்ஜெல்லாம் வந்து நீட் ஃபினிஷிங்காக பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். முடிச்சிட்டோம். நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இனி பேக் சைடில் வந்து ஸ்டட் பேஸும் அந்த லூப்புக்காக வந்து ஐபின்னும் போட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜும்காவை ஸ்டட்டோட லாக் பண்ணணும். ஸ்டட் பேஸை வந்து சென்டரில் வைக்கக்கூடாது, சென்டருக்கு கொஞ்சம் மேலேயே க்ளூ போட்டு ஸ்டட் பேஸை ஒட்டிக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஐபின் போட்டுக்கலாம். கவர் பண்ணுறதுக்கு நான் வேக்ஸ் ஷீட் தான் போடுவேன். ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுட்டோன்னா, இப்படி லாக் பண்ணி விட்டுட்டோன்னா ஸ்டட் பேஸ் வந்து உங்களுக்கு கலண்டு வராது, நல்லா டைட்டாக நல்லா லைஃப் வரும். இப்போ நான் வந்து சொன்னது மாதிரியே ஹெட் பின்னில் பீட் போட்டு லூப் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் சொன்னல ரவுண்ட் குந்தன் பேஸ்ட் பண்ண போகிறேன்னு 4 சைட்ஸ் ஆப்போசிட் 4 குந்தன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். சைடு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டோன்ஸ் கரெக்டாக இருக்கணும். பொறுமையாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஒரு ஜும்கா ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொன்று நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா புது டிசைனாக பண்ணணுன்னா கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இப்போது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஜும்காவையும் ஸ்டட்டையும் வந்து சேர்த்து லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒயிட் காம்பினேஷன் கிளாஸி ஒயிட்டு ரொம்ப கிராண்ட் லுக்காக இருந்தது. முடிச்சிட்டோம். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.